வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் பேர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் 15,000 ரூபா செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பல பெனிஃபிட்டுகள் உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த திட்டத்தின் மூலம் மேலும் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. பிஎம் விஸ்வகர்மா VISKWAKARMA அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஎம் விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இதுதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த லைனை கிளிக் பண்ணி தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணுற முடியும், இதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்டு, அதனுடைய தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இடது பக்கத்தில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எபோட் ஸ்கீம் சொல்லியிருக்கு. ஸ்கீமை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே ஒரு பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே டவுன்லோடு ஆகி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மெயினாக உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மண்பானை செய்பவர்கள், கைத்தொழில் செய்பவர்கள், சிறு தொழில் கைத்தொழில் செய்பவர்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு ஸ்கீம் ஆகும். பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கு மண்பானை செய்பவர்கள், அடுத்த செருப்பு க்ளீன் பண்ணியவங்க, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கட்டில் முடையவங்க, அதுக்கப்புறம் கூட முடையிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான இந்த ஸ்கீம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தம் 64 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாட்டி இதனுடைய ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாட்டி இதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இந்த ஸ்கீமு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் சிறு தொழில் கைத்தொழில் செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு தான் இந்த ஸ்கீமு. பாருங்கள், இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் ஸ்கீமுடைய கைட்லைன்ஸு. அதை நீங்கள் பார்த்துட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்திற்கு நோக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை இந்த விஸ்வகர்மா அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர்களின் திறன்களை மேம்படுத்தி அவர்களுக்கு பொருத்தமான பயிற்சி வகுப்புகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கைவேலை கலைஞர்களோ இல்லை சிறு தொழில் செய்வர்களோ இந்த திட்டத்தில் இணைஞ்சால் அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயிற்சியும் கொடுத்து அதற்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அதற்கான தகுதியான லோனும் கொடுப்பாங்க. லோன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற அந்த டீட்டெயில் இதெல்லாமே கொடுப்பாங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அவங்க ஊக்குவிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்வதன் மூலம் இணை இலவச கடனுக்கான எளிதான அணுகுதலையும் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான கிரிட்டேரியாவை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அது என்னெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
பயனாளி பதிவு செய்யப்பட்ட தேதியில் சம்பந்தப்பட்ட வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றும் சுய வேலைவாய்ப்பு தொழில் மேம்பட்டு மத்திய அரசு அல்லது மாநில அரசின் கடன் சார்ந்த திட்டங்களின் கீழ் கடன் பெற்றிருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு என்னெல்லாம் திட்டம்னு பார்த்தீங்கன்னா PMEGP, அதுக்கப்புறம் PM சாவிநிதி முத்ரா. அடுத்த கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் இந்த திட்டத்தில் ஏதாவது சேர்ந்தோ இல்லை இதிலிருந்து நீங்கள் கடன் பெற்றிருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டத்தின் கீழ் பதிவு மற்றும் நன்மைகளை குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதற்கும் கணவன் மனைவி மற்றும் திருமணமாகாத குழந்தைகளை கொண்ட குடும்பம் என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்து கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவது கணவன் மனைவி அந்த குடும்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகாமல் இருக்க பிள்ளைகள் மட்டும்தான் இதற்கு இந்த திட்டத்திற்கு இப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் உள்ள ஒருவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பை இத்திட்டத்தின் கீழ் சேர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலை அதில் ஏதாவது இருந்தால் சேர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ட்ரேடர்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ட்ரேடர்ஸ், ஓகே, அதை நம்ம செக் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தொழில் செய்வதற்கு இந்த திட்டத்தில் சேர முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், அதுக்கப்புறம் படகு தயாரிப்பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயவர் மண்பானை செய்பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசன், அதாவது பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில் செய்யும் மேசன், அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு உலோகம் சார்ந்த கல் அடிப்படையிலான வேலை செய்வா, அதற்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அடிப்படையிலான வேலை செய்வர்கள், அதுக்கப்புறம் தோல் அடிப்படையிலான வேலை செய்பவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. தேங்காய் நெசவாளர், பொம்மை தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொழில் செய்பவர்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இதிலே கொடுத்துருக்கு. இந்த ஸ்கீமும் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 முதல் 7 நாள் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. இவ்வளோ 7 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஹவர்ஸ் ட்ரைனிங் தராங்க. இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நாளை விட கூடுதலாக, அதாவது பார்த்தீங்கன்னா 15 நாளாக இந்த இதில் நீங்கள் ஸ்கீமில் சேர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸில் சேர்ந்து 120 ஹவர்ஸ் நீங்கள் இதில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே ஒரு நாளுக்கு உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சு உங்களுக்கு அந்த தொழிலில் உங்களுக்கு அந்த கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் 15000, நான் ஆல்ரெடி சொன்ன போல் 15000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேரவங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 மாதத்தில் கட்டி முடிக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக 18 மாதத்தில் கட்டி முடிஞ்சால் அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 30 மாதத்தில் நீங்கள் கட்டி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாட்டு அமௌண்ட்டு 2 லட்சத்துலேருந்து கூடுதலாட்டு இன்னும் அமௌண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அது கரெக்டாக கட்டினா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு அவங்க வழங்குவாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நம்ம இனி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் கொடுத்துருப்பாருங்க நாலேஜ் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ கேலரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹவ் டு ரெஜிஸ்டர், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி இந்த திட்டத்திற்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸு எல்லாமே. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவது கொஞ்சம் சிரமம் தான். சில டைம் வெப்சைட் ஒர்க் ஆகாமல் இருக்க நீங்கள் சேவை மையம் அல்லது உங்களோட நியரஸ்டாக இருக்கிற CSC சென்டர் மூலம் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு அதற்கான கார்டுமே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து இதனுடைய பெனிஃபிட் எல்லாமே பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.